மாண்புமிகு நிதியமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அவர்கள் இங்கே இருந்து அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டிருக்கிறார். நான் வரவேற்கிறேன். அப்படியானால் அவருக்கு இந்த வெளிநடப்பில் அவருக்கு உடன்பாடு இல்லையா? அந்த வெளிநடப்பில் உடன்பாடு இல்லாமல் அந்த வெளிநடப்பில் கலந்து கொள்ளாமல் அவர் இந்த அவை நடவடிக்கையில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஏற்கனவே மாண்புமிகு ஏடிஎம்கே உறுப்பினர்கள் பால் மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் எல்லாருமே இருக்காங்க. அவை முன்னவர் அப்படி நிதியமைச்சர் கொண்டு சொல்றேன். அவர் வைக்கிறார். சட்டம் என்னன்னு தெரியும். 72 வந்தா என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதனால அவங்க எங்கிட்ட 0 ஓவர்ன்றாங்க, அடுத்து 72ன்றாங்க. ஏண்டா வம்புன்னு இதுக்கு வந்துருங்க. அவசர பொது முக்கியம் இந்த நிகழ்வு குறித்து பேசுங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்ல படிச்சுட்டாரு. அறிக்கை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. அறிக்கை ஒன்று வைக்கப்பட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பல முறை அமைச்சரிடம் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறேன். சிம்பிளா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போயிட்டீங்க. ஒரு பிரைவேட் நீங்க இன்னும் வாசிக்கல அப்படிங்கிறதுக்கு தான் முதல்ல சொல்றாங்க. இல்ல முதல்ல நான் பேசி இல்ல முதல்ல ப்ளீஸ் தயவு செய்தால இருக்கதை வாசிட்டு அமருங்க. அதுக்கப்புறம் வருவாங்க. நீங்க மாண்புமிகு அமைச்சர் அந்த சிறு கையடக்க கணினியில பதில் இருக்குன்னு சொல்லிட்டு அமருங்க. சரி. மாண்புமிகு பேரவைத் விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களின் மேஜின் மேல் உள்ள சிறுகணியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை அறிக்கையை படித்தேன். அறிக்கையினுடைய வாயிலாக சிம்பிளாக 2 லைனில் முடிச்சிட்டீங்க. எஸ்டிமேட் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிரைவேட் ஏஜென்சி மூலமாக. அந்த ஏஜென்சியில் கிட்டத்தட்ட 1026 கோடிக்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது எங்களுடைய மாவட்டத்துடைய முக்கிய பிரச்சனை. பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றார் 1, சிற்றார் 2, மாம்பழத்தாறு அணை. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை. பொதிகை அணை, முக்கூடல் அணை, எங்கேயுமே இப்போ தண்ணி தட்டுப்பாடு எங்களுக்கு. அதே போல் இருக்கக்கூடிய கால்வாயில் பெரிய கால்வாய் எதுவென்றால் தோவாலை சேனல். அதனுடைய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 48.8 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்த சேனலை எடுத்துக்கொண்டால் பட்டணங்கால்வாய் 43.8 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தால் எடுத்துக்கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய அணைகளுக்கு செல்லக்கூடிய அத்தனை கால்வாய்களும் 25 கிலோமீட்டர் கீழே தான் இருக்கிறது. புத்தனாறு அணையாக இருந்தாலும் சரி, நாஞ்சிநாட்டு புத்தரை அணையாக இருந்தாலும் சரி, டோட்டலாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த கால்வாயினுடைய கிலோமீட்டருடைய எண்ணிக்கை 214.1 கிலோமீட்டர் தான் இருக்கிறது. ஆண்டுதோறும் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு கொடுக்குங்க. 2021, 22, 23, 24 மழையில் கடுமையாக மழை பெஞ்சுது. தோவாலை சேனல் உடைச்சிது. இது சம்பந்தமாக இந்த பேரவையில் பேச அன்னைக்கும் வெளிநடப்பு. நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு சீனியர் மினிஸ்டர் அவர் இல்லாவிட்டால் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லி 1,40,00,000 ரூபாய் கொடுத்தீர்கள். எங்களுக்கு தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ராதாபுரம் போகக்கூடிய கடைசி எண்டு அங்கே இருக்கக்கூடிய மிஷன் டேமுக்கு ஒரு 5 கோடி ரூபாயில செக் டேம் கொடுத்தார்கள். அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த டேமுக்கு கீழே இருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு மின்சாரம் மூலமாக அதற்காக 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் அதற்கு 200 கோடி செலவாகும் என்று ஒரு திட்டத்தை தீட்டி அதுவும் நிலுவையில் இருக்கிறது. என்னுடைய முக்கிய பிரச்சனை என்னவென்றால் அவங்களுடைய ஏரியா கிட்டத்தட்ட 6 ஜிஓ போட்டிருக்கு. ராதாபுரம் கால்வாய்க்கு மட்டும் 6 ஜிஓ. 1968 எவ்வளவு கனஅடி இருந்ததோ அந்த கனஅடி அப்படியே 2001 மொத்தம் இருந்தது. திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி தான், 75 கனஅடி. ஆனால் நீங்கள் அமைச்சரான பிறகு அவர் ஸ்பீக்கரான பிறகு அந்த ஜியோடைய நிலைமை என்னன்னா 150 கனஅடி. எத்தனை நாளைக்கு? 6 மாதம் தண்ணியே கிடையாது. எங்கே இருந்தாங்க தண்ணியை கொடுக்குது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.